சென்னை பெரம்பூரில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சடையாண்டி தற்போது நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். சடையாண்டி, விவரம் என்ன? விஷ்ணு, சென்னை கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணியை ஆய்வு செய்து வருகிறார். தொடர்ந்து நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்பொழுது பெரம்பூர் நெடுஞ்சாலை குக் சாலை சந்திப்பில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய மழைநீர் வடிகால் அமைக்கும் பணியை ஆய்வு செய்து வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. முதலமைச்சருடன் சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி மற்றும் மேயர் பிரியா, அது மட்டுமல்லாமல் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு உள்ளிட்ட நிர்வாகிகளும் அவரோடு சேர்ந்து ஆய்வு செய்யக்கூடிய பணிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பகுதி என்பது மழை பெய்யக்கூடிய சென்னையில் பெருவெள்ளம் ஏற்படக்கூடிய அனைத்து நாட்களிலேயுமே அதிகப்படியாக தேங்கக்கூடிய ஒரு பகுதியாக பார்க்கப்பட்டது. ஏற்கனவே நாம் மழை பெய்யும் பொழுது இந்த பகுதியில் நின்று நிறைய நேரலைகள் கூட செய்திருக்கிறோம். முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கக்கூடிய பகுதி, சாலையில் பேருந்துகள் செல்ல முடியாத ஒரு பகுதியாக, தீவு போல் காட்சி அளிக்கக்கூடிய ஒரு பகுதியாக பார்க்கப்பட்டது. இதன் அடிப்படையில் தொடர்ந்து இங்கு மழைநீரை எப்படி வெளியேற்றலாம் என்று தொடர்ந்து மாநகராட்சி தரப்பிலிருந்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டு தற்பொழுது மழைநீர் வடிகால் அமைக்கும் பணியானது, ராட்சச மழைநீர் வடிகால் அமைக்கும் பணியானது கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாகவே நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் தற்பொழுது பணி எந்த அளவிற்கு நடைபெற்றிருக்கிறது என்பதை பார்வையிடுவதற்காகத்தான் தற்பொழுது நம்ம தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு செய்து வருகிறார். ஆய்வு செய்யும் பொழுது அருகில் இங்க இருக்கக்கூடிய மாநகராட்சி ஊழியர்கள், பணியாளர்கள் இணைந்து தங்களுக்கு இருக்கக்கூடிய கோரிக்கைகளை மனுவாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் வழங்கினார். தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களையும் நிர்வாகிகளையும் ஊழியர்களையும் சந்தித்து அவர்களுடைய குறைகளை கேட்டறிந்து அடுத்த பகுதிகளுக்கு, கொளத்தூர் பகுதிகளுக்கே அடுத்த பகுதிகளுக்கு பார்வையிடுவதற்காக புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். விஷ்ணு, சடையாண்டி, வேறு எந்தெந்த பகுதிகளில் அவர் இன்று பார்வையிட இருக்கிறார்? என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க இவர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது? கொளத்தூர் தொகுதி, புளியந்தோப்பு பகுதி, அது மட்டுமில்லாமல் வட சென்னை பகுதிகளில் முக்கியமாக இருக்கக்கூடிய இது போன்று மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதிகள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டுதான் வருகிறது. கடந்த மழை பெருவெள்ளத்தில் மிகப்பெரிய ஒரு பாடம் இங்கிருந்து நாம் கற்றிருக்க வேண்டும். அந்த அளவிற்கு முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கக்கூடிய காட்சிகளை நம்மால் இங்கு பார்க்கப்பட்டது. புளியந்தோப்பு பகுதியெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் 6 நாட்களுக்கு மேலாக இந்த பகுதியில் மழைநீர் சேர்ந்து வெளியேற்றுவதற்கு முடியாமல் திணறக்கூடிய காட்சிகளை இங்கு பார்க்க முடிந்தது. அந்த அளவிற்கு இந்த பகுதியில் மழைநீர் தேங்கியிருந்தது. இதை வெளியேற்றுவதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை மாநகராட்சி நிர்வாகம் தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறது. இந்த பகுதியில் ராட்சச மழைநீர் வடிகால் அமைப்பதற்காக தொடர்ந்து நிறைய பகுதிகளில் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாகவே பணிகள் மேற்கொண்டு வருகிறது. அதன் அடிப்படையில் தான் தொடர்ந்து ஊழியர்கள் அதாவது தண்ணீர் இல்லாத பகுதிகளாக இருந்தாலும் சரி, தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய பகுதிகளாக இருந்தாலும் சரி, அனைத்து பகுதிகளிலுமே பாரபட்சம் பார்க்காமல் இந்த சமயத்தில் ராட்சச வடிகால் அமைத்தால் மழை பெய்யும் பொழுது அதிகப்படியான நீர் வரும் பொழுது அந்த நேரங்களில் எளிதாக கடலுக்கு வெளியேற்ற முடியும் என்பதன் அடிப்படையில் தொடர்ந்து மாநகராட்சி ஊழியர்கள் வேலை செய்து வருகிறார்கள். அதன் அடிப்படையில் இங்கு பல்வேறு பகுதிகளில் இந்த வேலையானது நடைபெறுகிறது. கிட்டத்தட்ட ஒரு 2-3 தொகுதிகள் சேர்ந்து ஒரு 1000த்திற்கும் மேற்பட்ட பணியாளர்கள் வேலை செய்யக்கூடிய ஒரு பணியானது இந்த பகுதியில் நடைபெற்று வருகிறது. அதைத்தான் தற்பொழுது தொடர்ந்து பார்வையிட்டு வருகிறார். விஷ்ணு, நன்றி சடையாண்டி, உங்களுடைய தகவல்களை. புதுக்கோட்டை அருகே நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் 650